மகளிர் பிரீமியர் லீக் தொடரோட 3வது சீசன் வெற்றிகரமா தொடங்கியிருக்கு. இதோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வாகை சூடி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பந்து வீச்சுல மட்டும் இல்ல, பேட்டிங்லயுமே நாங்க கில்லி தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இமாலய இலக்க அந்த அணி எட்டி பிடிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களை எதிர்த்து விளையாடின குஜராத் அணி அவங்களோட சொந்த மைதானத்துல களமிறங்கி இருந்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு அதிகமா எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே முதல் இன்னிங்ஸ்ல இருந்தது. இருந்தாலும் பவுலிங் அப்படின்னு வரும்போது அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகளையுமே பெங்களூரு அணி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த சூழல்ல தான் இப்ப 2வது போட்டி நடக்க இருக்கு. அதே வதோதரா மைதானத்துல தான் இந்த போட்டியும் நடக்குது. இந்த போட்டியில பலப்பரீட்சை நடத்த போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் மும்பை முதல்ல இந்த WPL அப்படிங்கறது ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அந்த தொடர்லயே சாம்பியன் பட்டத்தை தன்வசமாக்குனவங்க. அதே சமயம் 2வது சீசன் அப்படின்னு வரும்போது பிளே ஆஃப் சுற்றோட நடைய கட்டி இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த முறை கண்டிப்பா எப்படியாவது கோப்பையை தட்டி தூக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட களமிறங்குறாங்க ஹர்மன் பிரீத் தலைமையிலான மும்பை அணி. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கீ பிளேயர்ஸ் அணியில இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த இளம் வீராங்கனையான கமலினி மும்பை அணியில தான் ஏலம் எடுக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை அணியோட யஷ்திகா பாட்டியா. ஏன்னா இவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இந்தியாவுக்காகவும் இவங்க தான் விக்கெட் கீப்பரா இருக்காங்க. அப்படிங்கறதுனால இவங்களுக்கான அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்கு. கமலினியை பொறுத்த வரைக்கும் தொடக்க வீராங்கனையா களமிறங்க கூடியவங்க, அதே மாதிரி விக்கெட் கீப்பர் அப்படிங்கறதுனால யஷ்திகா பாட்டியாவை ஒப்பிடும்போது அவங்க இன்னும் வளர்ந்து வரும் வீராங்கனை அப்படிங்கறனாலையும் அவங்களுக்கு அணியில வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான சான்சஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறமா யஷ்திகா கூட ஓப்பனிங் பண்ண போறது யாரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஹெய்லி மேத்யூ, வெஸ்ட் இண்டீஸ் வீராங்கனை, அதிரடிக்கு ரொம்பவே பெயர் போன ஒரு வீராங்கனை. இவங்க தான் மும்பைக்காக இந்த தடவை ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மேட்சை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கேப்டனான ஹர்மன் பிரீத் இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில முக்கிய வீராங்கனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சஜீவனா இருக்காங்க. இவங்களை சொல்லணும் அப்படின்னா கனா நாயகி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கனா படத்துல இந்த ஒரு சில காட்சிகள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த WPL தொடங்கின சமயத்துல அதை ஒரு பீக்குக்கு கொண்டு போனதுல ஒரு முக்கியமான காரணம் சஜீவனாவுக்கும் இருக்கு. ஏன்னா இவங்க தான் ஒரு பால்ல 6 ரன் தேவைப்பட்ட சமயத்துல ஒரு 6-ரை பறக்க விட்டு மும்பை அணியை ஒரு போட்டியில ஜெயிக்க வச்சிருந்தாங்க. அதன் மூலமா தான் WPL-ஓட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதற்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு வீராங்கனை இப்ப கண்டினியூஸா இந்தியா எங்கெல்லாம் T20ல விளையாடுறாங்களோ அந்த எல்லாத்துலயுமே இந்திய ஸ்குவாட்ல கண்டினியூஸா இடம்பெற்று இருக்கிற ஒரு வீராங்கனையாவும் இருக்காங்க. இவங்க மொத்தமா எதிர்த்து விளையாட போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்திருக்காங்க. டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா WPL-ல அசைக்க முடியாத ஒரு அணியா இருந்திருக்காங்க 2 சீசன்லயுமே. ஏன்னா 2 சீசன்லயுமே இவங்க தான் ரன்னர் அப்பா இருந்திருக்காங்க. அதாவது 2 முறையுமே ஃபைனல்ஸ்க்கு போன ஒரே அணியா இவங்க தான் இருக்காங்க. ஆனாலும் கப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன சோகம் எப்பவுமே டெல்லி அணிக்கிட்ட இருக்கு. ஸோ அந்த சோகத்தெல்லாம் இந்த தடவை தொடச்சி எறியணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட களமிறங்க காத்துட்டு இருக்காங்க. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வீராங்கனையா இருக்கிறது மெக் லானிங். இவங்க தான் அந்த டீமோட கேப்டனாகவும் இருக்காங்க. அந்த டீமுக்காக இவங்க தான் ஓப்பனுமே பண்றாங்க எல்லா போட்டிகள்லையுமே. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க கூட சேர்ந்து களமிறங்கக்கூடியவங்க இந்திய வீராங்கனை ஷஃபாலி வர்மா. இந்தியாவோட வளர்ந்து வரும் வீராங்கனை, நமக்கு இளம் வயதிலேயே நிறைய சாதனைகளை படைச்சவங்க. ஸோ இவங்களும் இந்த போட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிஜ் இவங்களுக்குமே இந்தியன் டீமோட ஒரு கீ பிளேயரா இருக்கக்கூடியவங்க. இவங்க டெல்லி அணிக்காக விளையாடுறது அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா தானியா பாட்டியா, ராதா யாதவ் இவங்க எல்லாருமே இந்தியன் டீம்ல இருக்கிற கீ பிளேயர்ஸ். இவங்க எல்லாருமே டெல்லி டீம்ல இடம்பெற்றிருக்கிறதுமே இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. டெல்லி மும்பை அணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த WPL-ல 5 முறை நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தியிருக்காங்க. இதுல மும்பை அணி பார்த்தோம் அப்படின்னா 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி அணி 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் மும்பையோட கை ஓங்குமா இல்ல அந்த 3க்கு 3 அப்படிங்கறத டேலி பண்ணுவாங்களா டெல்லி அணி அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.